இப்படி கொண்டாடுவோம் இல்ல இல்ல கிலோ உயிரோடு இருக்க மாட்டேன் நான் உங்களுக்கு கேக் கட் பண்ணி ஆவேன் இப்படி சொல்லி போட்டீங்க ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறீங்க ஸோ நல்லா இருக்குது கேக்கும் பிறந்த வாழ்த்துக்கள் இதனுடைய மகிமை உண்மையில் உதித்தது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறேன் வெளிச்சமாயிருந்து ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமீனா. நான் உங்கள் சாரு. சுபாஷ். ஓகே, இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்? நாங்கள் எங்கண்ட விட நிற்கிறீங்க. இன்றைக்கு வந்து எங்கட வீட்டை தான் எல்லாருமே வந்து நிற்கணுமே. நேரம் வந்து 7:30 ஆயிடுச்சு. நைட் டைம் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. அதாவது வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் பட் எங்களோட அண்ணா சேம் டைம் வந்து இவங்களோட மச்சான். ஸோ அண்ணாடு அதாவது வந்து பிரை அண்ணாடு இன்றைய தினம் பிறந்த நாள். ஆனால் இந்த பிறந்த நாளை வந்து இன்றைய தினம் வந்து ஒரு சடன்லியான ஒரு செலிப்ரேஷனாக அமைஞ்சிருக்கேன். உண்மைக்குமே இப்போ நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் இன்றைக்கு இப்படி கொண்டாடுவோம். நேற்றைய தினம் வந்து நாங்கள் உங்களோட காணொலியை பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டது. ஏன்னா அதில் காணையிலேனும் ஒரு சில பேர் கேட்டது. நாங்கள் சொன்னோம் அதுவும் ஒரு எதிர்பாராம தான் அமைஞ்சு. நேற்று அது நடந்தது எதிர்பாராத விஷயம் என்னன்னு சொன்னால், நான் ஒவ்வொரு வருஷமே அண்ணாக்கு 12 மணி கேக் வச்சுருந்தேன் தானே. அது இங்கே வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஏண்டா நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து ஏன் சொல்றேன்டா, கஷ்டம் தானே 12 மணிக்கு வந்து போகிறது, நித்திர குழப்பங்கள் ஏன் அதுகள் நண்டுட்டு அவருக்கே விருப்பம் இல்லை. ஆனால் நான் தெரியாமல் அது எந்த விருப்பம்னு செய்யணும்னு இருந்தேன். அப்போ இங்கே எல்லாம் ஒழுங்கையும் செய்துட்டு நாங்களும் இங்கே தம்பி விட்ட போட்டோம். அங்கே போய் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டு வருவோம். அப்போ இவருக்கு தெரியாது தானே, இவர் ஆறுதலாவே அங்கே நிற்கிறார். ஆனால் எனக்கு வந்து நேரம் வருது. நேரத்தை பார்த்தா 11:35 அப்படி வருது. அப்போ நான் சொன்னேன் இப்படி போவோம்னு சொல்ல. அப்போ அங்கே வீட்டை நின்றாக்கள் சொல்லிச்சுனவே நீங்கள் அவசரப்படுறீங்க நில்லுங்க கொண்டு. அப்போ என்னால் ஒன்றும் சொல்லலாம் கிடைக்கல. அதில் ஒரு ஆளுக்கு தான் சொன்னேன் இப்படி வந்து இன்னட்ட பிறந்த நாள் 12 மணிக்கு நம்ம வீட்டை நிற்கணும். அப்பவே சொல்லிச்சுனே இல்லை இல்லை நீங்கள் போக தேவையில்லை, நீங்கள் இஞ்சி ஒழுங்கு செய்ததை அப்படி அங்கே மாற்றுங்க அங்கேயே செய்வோம். அது இன்னும் நல்லா. அப்போ அதால் வந்து நாங்கள் அப்போ அங்கேயே செய்துட்டோம். அங்கேயே செய்துட்டீங்க. நான் பண்ண முடியும் உன்னை ஆசை நிறைவேற்றி வளமையாக 12 மணி கேக் கட் பண்ணுற மாதிரி. ஆனால் இது வந்து என்ன மாதிரி அமைஞ்சிருக்குது? இது வந்து அது சர்ப்ரைஸ் நல்லா இருக்குது. உண்மையாக நான் நினைக்கல இப்படி நடக்கும்னு சொல்லி. என்ன சொன்ன நேற்று வந்து பிறந்த நாள் உங்களுக்கு ஒன்று தெரியுமே, நான் பிறந்த நாள் எப்போ என்ன சொன்னேன், நேற்று வெள்ளிக்கிழமை உண்டு நாளைக்கா. ஓ நாளைக்கு 31 மாதம் முடிய போதாகும். நேற்று பார்த்தா 1ஆம் தேதி மதியம் தான் தெரியும். அப்ப நான் இவருக்கு சொன்னேன் உடுப்படுக்க போறோம். எல்லாமே ஒரு என்ன சொல்ற திடீர்னு நடக்குது. உடுப்படுக்க போற ஆச்சரியம் இருக்கு. உடுப்படுக்க போகணும் வாங்குவோம் போவோம்னு சொல்ல இவர் சொன்னார் இல்லை எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ என்ன சும்மா ஒரு வயசு வர பிறந்த நாள்னு. நான் சொன்னேன் இல்லை நான் இந்த வாழ்ற வாழ்க்கையில உயிரோடு இருக்க மாட்டேன், நான் உங்களுக்கு கேக் கட் பண்ணி ஆவேன். நான் இல்லாத காலத்துல வந்து உங்களுக்கு சில நேரம் அது நடைபெறா போகலாம். அப்படி வந்து கிட்டத்தட்ட வந்து இதோட வந்து ஒரு 10வது வருஷம் வந்து அதை நான் செய்து வருவாரு. கட்டாயம் அது வந்து நான் உயிரோட இருக்கும் வரைக்கும் நடக்கும். கண்டிப்பா வந்து மற்றது அப்ப அண்ணா வந்து உங்களோட லிதியாட பர்த்டே வந்து அண்ணா தலைமை தான் அங்கே. அப்போ அது வார்த்தையே இல்லை, சொன்னாலே கவலையா இருக்கும். என்னன்னு சொன்னா லிதியாவை விடுங்க, லிதியா வந்து பிள்ளை உண்மையா ஒரு மனைவியை நேசிச்சு ஒன்றையும் செய்கிறேன்டேக்கு அது போல ஒரு சந்தோஷம் அந்த மனைவிக்கு. இப்போ எந்த பர்த்டேன்னு சொன்னால் அந்த இன்னொரு சந்தோஷம் அவருக்கு. அது முதல் கடையை விட்டுட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சாப்பாட்டு விஷயங்கள் அப்படி செய்யணும் இப்படி கொடுக்கணும்னு ஒவ்வொன்றும் செய்வேன். அப்போ அவர்கிட்ட பர்த்டே யார் செய்கிறது? நீங்கள் தான் செய்வோம். தை மாதம் 22 முறையில் நீங்கள் 7ஆம் மாதம் 2 எப்போ வரப்போகுதுன்னு ஒரு காத்திருக்கிற நாளாகவே இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இப்படி ஒரு கிஃப்ட் அதெல்லாம் செய்யணும்ண்டு. ஸோ எனிவே சந்தோஷம். அப்போ இன்றைய நாளும் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து லேட்டாக தான் இந்த காணொலியை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வந்து அமைதியா இருக்கிறேன். நடந்தது நீங்க 12 மணி கேக்கு தான் சத்தம் போடுவீங்களோ? அதைத்தானே சொல்ல வந்தேன். தான் வந்தது இல்ல இல்ல சர்ப்ரைஸ் அது ஒழுங்கு செய்யல. இவர் மதியமே இந்த ட்ரெஸ் போட்ட நான் நீங்களே சொல்லுங்க அவருக்கு சொல்லி வச்சு போட்ட நீங்களோ? டைம் ஸ்டார்ட் நவ
சொல்லுங்க. நேற்று தானே வாங்க கேக் கட் பண்ணவே தான் நாங்கள் கேக் சாப்பிட்னாங்க. ஐயோ நாங்களும் பார்த்தோமே வீடியோவில் இஞ்சி அம்மா 12 மணிக்கு என்னடா இப்படி கேக் சாப்பிடுதான்னு நினைச்சது காலமாக தான் பார்த்தது. சொல்லுங்க. மித்திர உண்டாக்கல எழுப்பி கூட்டின்னு வந்தது. அப்போ அதனால கேக்கே வந்து தண்டனையா சாப்பிட்டு நீங்கள் நிற்கிறாக்களும் கொஞ்சம் கிடைக்கும் மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்ல வெட்டி வெட்டி கொடுத்தவர் பாமில்ல இருக்கு. ஆனா எங்களுக்கு அந்த 12 மணி சாப்பிடலாம் போட்டது. அவர் சாப்பிடுண்டப்பா ஒரு பெரிய அளவுல இனிப்பே சாப்பிடும். சந்தோஷத்துல என்னங்க சந்தோஷத்துல பிறந்த நாளுக்கா தனது இனிப்பான கேக். ஆனா எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது என்ன தெரியுமே, நீங்கள் அந்த இடத்துல இல்லாட்டிலும் உங்கள் நிமித்தமா அவர் எவ்வளவு ஒரு சந்தோஷமா அந்த இடத்துல நின்றவர் என்று தெரியும். சந்தோஷமா இருப்பார் அந்த இடத்துல. நான் என்ன சொல்றேன், இப்ப உங்களோட அண்ணாட பர்த்டே வந்து நல்ல கதைச்சு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி அப்படி நீங்க இல்லாத குறை. இப்ப நான் நிக்கிறேன் சைலண்ட் ஆயிட்டாரு. தந்த பங்க நான் கதைக்கிறேன் மாதிரி அவ்வளவுதான். அதுதான் இல்ல என்றால் உங்களை வாங்க கதைக்கும் இப்பதான அப்ப இனி வந்து நாங்களே இப்ப கேக் கட் பண்றதுக்குள்ள போவோம். முன்னாடி ஒரு குட்டி செலிப்ரேஷன் தான் பண்ணாக்கா நாங்க ஒழுங்கு செய்த அந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு கேக் எல்லாம் பார்த்து கேக்கை பார்த்து கட் பண்ணி போட்டு வடிவா இரவு சாப்பாடு எல்லாம் சுட சுட கைப்பக்கத்துல அதுவும் செய்யணும். ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து ஆர்டர் கொடுக்க கூடாதுன்ற ஒரு ஒழுங்கு என்னுடைய விருப்பத்தை விட அது அவருடைய விருப்பம். என்னுடைய வீட்டுக்கு வாராக்களுக்கு தன்னுடைய வீட்டுக்கு வாராக்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும். கடை சாப்பாடுன்னா வேண்டாம். அப்படி ஒரு இது வந்து இருக்கிற பிஸியில கூடுதலா இதெல்லாம் கடை சாப்பாடு போய் கொண்டிருக்கு. அப்ப சரி இப்படியான ஃபங்க்ஷன்ல இருந்தாலும் கொஞ்சம் வீட்டு சாப்பிடுவோம். அது அடுப்புல செய்த சாப்பாடு சொல்ல மாட்டோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதுல நிக்கவே வாசனை சாப்பிடாம இருக்கு. அப்ப வடிவா சாப்பிடுவோம். சந்தோஷம். ஓகே, இப்ப நீங்களே போய் உங்களுடைய கணவனுக்கு எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த உடுப்பு வந்து நான் போட்டிருக்கிறேன் சொல்லணும். இல்ல இல்ல அதெல்லாம் போய் அங்க சொல்லுவோம். அதுவும் அப்படியே சேம் டைம் டெக்கரேஷனுக்கு மேட்சா இருக்கு. 2 வருஷம் ஆச்சு. லிதியாட 2 வயசு பர்த்டேக்கு எடுத்தேன். இப்ப 4 வயசு ஆச்சு. நல்லா இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு போடுவோம் பர்த்டே சிறப்பிக்கும் வண்ணமாக இந்த ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறீங்க. ஸோ நல்லா இருக்குது. மேபி உங்களோட ஹஸ்பண்டும் இதே மச்சா தான் போடுவேன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது என்னுடைய செலெக்ஷன். அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு ஆவலா இருக்கும் போய் பாருங்க. சரி வாங்க வாங்க. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கணவருக்காக ரெடி பண்ணின டெக்கரேஷனை பாருங்க. நல்ல வடிவாக இருக்குது. பர்பிள் கலரும் வெள்ளை கலர்லேயும் வந்துருக்கு. நல்லா இருக்கு. எந்த உடுப்புக்கு மேட்சிங்காக இருக்குது. அப்படித்தான் அவற்றையும் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன்னு நல்ல வடிவாக இருக்குது. கருப்பு கலர்லாம் லைட் போட்டு ரோசாப்பு எல்லாம் போட்டு பச்சை வருஷமா அப்படியே வந்து டெக்கரேஷன் எல்லாம் போட்டு நல்ல வடிவா இருக்குது. அப்படியே பாருங்க ஒழுங்கு செய்த கேக் எல்லாம் வந்து எப்படி இருக்குண்டு நல்ல ரோசாப்புங்க. என்ன போல ரோசாப்பு போல என்ன போல இருக்கு ரோசாப்பு இல்லைன்னு நல்ல வடிவான ரோசாப்பில் பார்த்தீங்க ஹாப்பி பர்த்டேலாம் அடிச்சு பிரைதனண்டு இருக்குது. நல்லா இருக்கு. கேக்கு வந்து என்னுடைய கணவரான் எடுத்தவர். சில விஷயங்கள் அவரே வந்து ஒழுங்கு செய்தவர். முன்னே சரியா கஷ்டப்பட்டுட்டாரு. அப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இனி வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கேக்கை கட் பண்ணுவோமே. சரி ஓகே. பிறந்த நாள்காரர் வந்துட்டீங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. பாருங்க எங்களோட ஃபேமிலி வந்து என்னம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அச்சா உள்ள ஓகே. இப்போ வந்து இன்றைக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி ட்ரெஸ் வந்து பாருங்க பிள்ளைங்களே. ஆனால் பார்த்தீங்களா இப்படி அமைஞ்சிட்டு எனக்கு இல்லை இல்லை உண்மையாவது போய்க்காது வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஷர்ட் வந்து போடாத கலர்னு எடுத்தேன். பார்த்தேன் சரி இந்த கலரில் வந்து நான் டிதியான் போட வேண்டாம். டிதியான் 2 வயசு பர்த்டேக்கு நீங்கள் பர்பிளான செலக்ட் பண்ணீங்க. அதான் அப்படி மேட்சிங்காக வந்து அப்போ சரி வந்து அப்போ பர்பிளே வந்து அமைஞ்சிட்டு நாங்கள் பாருங்க எடுக்காட்டின்னு வீட்டை இருக்க வச்சு போட்டிருந்தேன். எங்களுடைய பாஸ்டர் முறால் வந்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்து தூரம் எனக்கு கொஞ்சம் வேலை பிஸியால் கொஞ்சம் லேட்டாக போடுது. அதனாலும் எனக்கு இப்போ வந்து பிரான்ஸில் இருக்கிற பாஸ்டரோட பெரிய மூத்த பாஸ்டர் ப்ரே பண்ணி போட்டு தான் நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். அது கூட நீங்கள் ஒரு பாடலும் பாட போகுது கடவுளை மகிமைப்படுத்தி பக்கத்துலையா ஓகே. அப்போ என்னடால் ஆமாம் அவருக்காக நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு பாஸ்டர் ஆமாம் அவருக்கா ப்ரே பண்ணுவோண்ணா பையன். ஆமாம் ஓகே. அவர் வேற ஒரு 8:45 9 மணி ஆமாம் நினைக்கிறேன். சரியா சரி சரி. உங்களுக்கு
நான் ஒரு வாக்குத்தத்த வசனம் தாரன். ஆமாம். நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி சில ஆண்டவர் மனதில் உணர்த்தின ஒரு வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 இந்த 3 வசனங்களும் உங்களுக்குரியது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சரியா? அப்ப கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். இந்த மகிமை என்றது ஒரு தேவனுக்கே உரித்தான ஒரு காரியத்தை தேவன் தம்முடைய ரட்சிப்புக்கு உள்ள வந்த ஜனங்களுக்கும் ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்தவர்களுக்கும் விசுவாசித்த விதமா தம்முடைய மகிமையை அவர்கள் மேல் உதிக்க பண்ணுகிறார், மகிமையை கொடுக்கிறார். அவை அந்த மகிமை 3 காரியங்களை உள்ளடக்குது. அந்த மகிமை ஒன்று, அவருடைய பிரசன்னத்தை எப்போதும் உங்களுக்குள்ள தந்து கொண்டிருக்கும். 2வது, அவருடைய சுபாவத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். 3வது, அவருடைய வல்லமையை உங்களோட வாழ்க்கையில விளங்க செய்யும் இந்த மகிமை. சரியா? இதை வச்சு நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். வர்ற நாட்கள்ல நான் இதை குறிச்சு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு தர்றேன். நான் இப்ப உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்தில் இந்த சகோதரன் பிரகிதனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடந்த 42 ஆண்டுகள் உம்முடைய பெரிய கிருபையினால நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தி உம்முடைய விசுவாசித்த ஊழியத்தின் அழைப்பை மகனுக்கு கொடுத்து குடும்பமாக கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவரே நீர் நிலைநிறுத்தி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த இத்தனை ஆண்டுகளும் உம்முடைய கிருபையினால் மகனை நடத்தி வந்திருக்கிறீர். எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள் மத்தியிலும் உம்முடைய ராஜரீகமான ஊழியத்தை செய்ய நீ கிருபை பாராட்டின எல்லா தயவுகளுக்காகவும் உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். மகனுக்கு கொடுத்திருக்கிற நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி, கொடுத்திருக்கிற அருமையான வாழ்க்கை துணைக்காக, கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்திலே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேவரீர் இந்த மகனை உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்பு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை இந்த மகன் மேல் காணப்படுவதாக. இந்த மகனோடு பேசுகிறவர்கள், பழகுகிறவர்கள், சந்திக்கிறவர்கள் இந்த மகனிடத்தில் அந்த விசுவாசித்த தேவ மகிமையை காணவும் உம்முடைய வல்லமை இந்த மகனுடைய வாழ்க்கையிலே விளங்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மகனுடைய வாழ்க்கையில் உம்முடைய ராஜரீக பணியை செய்வதற்கு எதிராயிருக்கிற எல்லா இருளின் அந்தகாரத்தின் ஆளுகைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமை மகனை மூடுவதாக, உம்முடைய வல்லமை உள்ள கரத்துக்குள்ள வச்சு மகனை வழி நடத்தும். இந்த நாளிலிருந்து மகன் மேல் உம்முடைய மகிமையின் பிரகாசம் அதிகமாய் காணப்படவும், மகன் வாயிலிருந்து மற்றவர்களோடு பேசும்போது, ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை மகனிடத்திலிருந்து புறப்படத்தக்கதாக நீ கிருபை செய்யும்படியாய் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குடும்பத்தை, மனைவி, பிள்ளை, ஊழியம் எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமை உள்ள ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இருள் பூமியை மூடினாலும் இந்த மகனுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்விலும் ஆண்டவரே கர்த்தர் எப்போதும் வெளிச்சமாயிருந்து
மகனை குடும்ப வாழ்வை ஊழிய வாழ்வை பிரகாசிக்க செய்யும்படியாக சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you. ஓகே. இந்த வசனங்களை கவனமா நீங்க தியானிங்க. அதை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு வர்ற நாட்கள்ல உங்களுக்கு தரலாம். அப்போ நாங்கள் இதில் நிற்கிறோம் வாரத்தில் கதைக்கிறோம் பாஸ். தேங்க்யூவா தேங்க்யூ. சரியா? ஓகே 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 ஓகே. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. சரி, அப்போ நாங்கள் கேட்க விட்டோமே கர்த்தர் முதலாவது நம்முடைய வாழ்வில் கடன் பண்ணி எல்லா காரியத்தையும் அது செய்கிறது, கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்கிறது, அது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் கேட்க விட்டுருவோமே அடுத்த கட்டம் சந்தோஷமாக. ஸ்டார்ட். ஓகே, இந்த கேக் கட் பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே என்ன ஹாப்பி பர்த்டே பாடுவோமா? கேண்டோஸ் இதெல்லாம் மேடம் கண்டவிட மாட்டீங்கம்மா. சரி, கொழுத்தட்டே கொழுத்தட்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் பிரதீப், ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்ல சொக்கா யா நைட்டாக தாங்கடாக்கா இல்லையா இல்லை இருக்கணும். அம்மா கொடுப்போம். அம்மா பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இப்பொழுது செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறது எங்களுடைய மனுஷன் அவா கொடுப்போம். என்னோட மகள் செல்ல மகள் கூட இந்த நாள் பிறந்த நாளை நிறைய தரம் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இரவு 12 மணி கிளம்பிட்டா என்ன? சரி, நாங்கள் கண்டோசில் அப்படி தாரா எங்கள் கண்டோசிடாது இந்தாங்க கண்டோசம். சந்தோஷம். பேப்பர் ஒரு டிஷ் பேப்பர் எடுத்து வந்தாங்க. என்ன சத்தங்கான சத்தமா சொல்லுடா சில விஷ் மேரி மேரி ஹாப்பி வெரி வெரி தேங்க் யூ. என்ன இங்கிலீஷோட அப்பா இந்த கடவுள். சரி, ஓகே. அப்போ நீங்கள் கேட்க தீத்துங்க. ஆமாம் காணு. நம்ம கொடுக்கட்டும் பாரும்ப எடுத்து நம்ம சின்ன நான் தீத்துட்டோம். அப்போ சொல்ல போகிறீங்களா? ஒன்றும் சொல்லிடு. அம்மா அப்படி இருக்கிறேன் நாங்கள் பார்க்க இன்றைக்கு வடியாக இருக்கிறேன் வடியாக இருக்கிறேன் அச்சா அப்படின்னு. அம்மா சொல்ல கடவுள் கிருவியா நாங்கள் இப்படி இருக்கிறோம். உண்மைதான். பொன்மொழிகளை அதான் நான் சொல்லிட்டேன். என்ன சொல்கிறேன்? நாங்கள் இப்படி இருக்கிற பார்த்தா கடவுளுடைய கிருபியா? கடவுள் நம்ம மேலே எல்லா மனுஷர்களும் வாழ்வது கடவுளுடைய கிருபை தான். நாங்கள் இன்னும் விசேஷமான கடவுளுடைய கிருபை. இப்படி நாவல் கலர் உடுப்போடு எல்லாம் நிற்கிறது. சந்தோஷம். நன்றி நன்றி. சரியா போயிட்டோம். நன்றி. சரியா கருப்பு அப்ப சொல்லி வச்சுட்டாங்க போட்டுருக்கீங்க பாத்தீங்களோ? அப்புறம் தான் வந்து சொல்லுங்க மாமா கண்ணை பார்த்தீங்களா? நேரடியாக வந்து ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன். அப்போ என்ன சொல்ல போறீங்க? சொல்லுவேன் சொல்லுவேன் அவசரப்படாங்க. பாருங்க கேக்கு தாங்க தீத்த வரைக்கும் கொண்டு வந்திருக்கணும். இந்த அடிக்கிறது அடிக்கணும். சரி சரி, நீங்கள் எப்படிங்க சேம் டைம் அண்ணா தீதி வேணும் ஷோர் கூட இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. தம்பி குட்டிங்க தம்பி குட்டி தான் கொடுக்கணும். இந்தாங்க கையிலையோ மாமா தீட்ட தம்பி குட்டி கையில தரட்டான் கொடுப்போம். கையில சரி தம்பி குட்டிக்கு டெக்கரேஷனுக்கு மச்சா நீங்கள் இருக்குங்க. அண்ணா அவசியம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
ஆனா பிளாக் மாதிரியில இருக்கு பர்பிள் இது வெள்ளை இது பண்ணு எந்த தானே வச்சிங்க இது அது உங்களுக்கு கொஞ்சம் லைட் பர்பிள் என்ன ஒரு வார்த்தை வேறு இல்லை அந்த கதைக்கு வெக்கப்படாது என்ன எங்கட சனங்கள் இந்த பழக்கம் சரி கதைக்கோள் பண்ண கதை இரவு கதை என்ன அவங்க கூட வேற போறாங்க காஞ்சி எல்லாம் தோச்சுட்டு உண்மைக்குமே வந்து என்னன்னு சொல்றேன் இந்த வருஷம் வித்தியாசமாக இருக்கு சற்றும் எதிர்பார்க்காம எல்லாமே உடனே நடக்கிற விஷயமா இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு கிக்கே இருக்கு என்னண்ணா 7ஆம் மாசம் 2ஆம் தேதி வந்து நல்ல ஒரு கலகலப்பா எல்லா உறவுகளோட சேர்ந்து நடக்கிற மாதிரி இந்த மாசம் வந்து நிறைய நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் ஃபேமிலியா முதல்ல என்னுடைய நிகழ்வு கொஞ்சம் நடக்கும் சொல்லிட்டேன் நேற்று இவன் சொன்னார் நிகழ்வுகளோட நிக்கிறேன் தானே அப்ப ஏன் போவாங்க இல்ல இல்ல கொஞ்சம் அதான் நம்ம என்ன சொன்னானே அதில் நாங்கள் தொடக்கத்திலேயே சொல்லிட்டோம் அதுக்குரிய இதுகளை வந்து ஓகே அப்ப நன்றி நாங்கள் அடுத்த இடம் சாப்பிட போறோமே நன்றி ஓகே சரி அன்ஷியாக்கா பாய் 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 சரி சரி வீட்டுக்கு புதுசா புதிய புதிய கெஸ்ட் எல்லாம் மேலே என்ன முறைங்கிற வீட்டுக்கு வந்து நிற்கிறேன் பிறந்த நாள் முன்னாடி சந்தோஷம் ஓ புதிய புதிய உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறோம் இல்லையா நானும் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சந்தோஷமா இருக்கு அண்ணாதான் எல்லாம் கேட்கலாம் அடுத்து வச்சு ரெடி அடிக்க கூடாது அப்படியெல்லாம் ஒரு அடி ஒரு கேட்க பிடிக்கும் நடுங்க பழுக்கும் கவனமா வெண்டைக்கும் இரவும் சொல்லி பிறந்தான் சொல்லி பேக்கரை வந்தோண்டு லைன் லைன்ல வந்தோண்டு கூடிய பார்க்க அகல தெரிஞ்சோண்டு வெண்ணம் விதமா உடுக்குறது உடுக்குங்க இந்த டிஷர்ட் நல்லா கிடக்கும் இந்த டிஷர்ட் நேற்று பார்த்துனாங்க கண்டம் தாண்டி வந்திருக்கேன் சொல்லுங்களா ஏதாவது சொல்லுங்க நேற்று இரவு தான் அக்கினி அந்த வீடியோவில் நிறைய காய்ச்சல் கூட போட்டு அது நான் சரியா தான் காய்ச்சிங்க கூட அப்படியே போட்டு விட்டேன் டிலே பண்ணக்கூடாது அப்படியே போட்டு விட்டேன் அவர் வந்து உங்களை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு அப்படி சரியா போட்டு விட்டேன் காய்ச்சல் சரியா அப்போ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் சிக்கனா சாப்பாடு ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் கறி செஞ்சது இப்போ எல்லாம் செய்யலாம் மூத்தக்கா வந்தவன் நாங்கள் அப்போ ஃப்ரைட் ரைஸ் சொல்றீங்களா நீங்கள் சொல்லி நம்ம பார்ப்போம் என்ன எப்படி சொல்றீங்க நீங்க சொல்லுங்க சாப்பிடுங்க சார் வேலை ஒழுங்கிக்கிறா சாப்பிட்ட வீட்டில் சாட்டு பீச்சில் நின்றுட்டு வந்தாங்க ஓகேண்ணா ஓகே அப்போ சந்தோஷம் மறுபடியுமாக இந்த நேரம் இந்த நாள் வந்து கூடியிருக்கிறீங்களா என்ன சந்தோஷம் ரொம்ப நன்றி ஓகே எல்லாம் சாப்பிட தொடங்க போகிறோம் வெறும் வேலைக்கு சாப்பிடுவோம் என்ன சரி சரி ஓ தேங்க்யூ ஓகே நன்றி என்ன பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள் மேலே என்ன ஃபோன்ல எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி ஓகே நன்றி ஃபோனில் எல்லாம் கதைச்சனிகள் நம்ம நிறைய வந்திருக்கு எல்லாமே உங்களோட மனுஷன் அவர் கடையில் கொஞ்சம் வேலை ஆக்கள் வரையினம்மா படிச்சு வரையும் இந்த மாதம் கொஞ்சம் பிஸியான ஆர்டர் கொஞ்சம் கூட வேறு இருக்கு கூட வேறு இருக்குது அவர் உங்களுக்கு உழைக்கிறபடியாக கண்ணாடி எல்லாம் எடுத்தாரு அது வேற படிக்க வருது இல்லைங்க
வடிவா வந்தாலும் பெரிய இல்லை போடாது எனக்கு ஞாபகப்படுத்தி அப்புறம் இறக்க குலைக்க பார்க்க திந்திரமா எங்களுக்கு வந்தோன்னு இல்லை அவன் டெக்கரேஷனுக்கு மச்சானி செலக்ஷன் நல்லா இருக்கு செலக்ட் பண்ண சோழ கலர்ல இருக்கு நான் வந்து அவருக்கு வந்து கூடாத கலராக செலக்ட் பண்ணினேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது இப்போ வந்து மாடல் ஷர்ட் சரி அந்த மாடல் ஷர்ட் நான் பேருக்கு தான் நல்ல டிசைன் அதான் நம்ம சொன்ன பின்னுக்கு வடிவா கிடக்குண்ணே பாருங்க பாருங்க அதான் நம்ம சொன்னா பின்னுக்கு வடிவா கடவுளே அப்ப இப்படி செலக்ட் பண்ணினேன் அப்ப சரி டெக்கரேஷனும் இந்த கலர்ல செலக்ட் பண்ணிருக்கேன் அதே மாதிரியே போடுவோம் அது மாதிரியே எடுத்து போட்டு எடுத்தாச்சு இந்த உருண்டையை மட்டுமே சொல்லுங்க பேசலாம் எந்த ஒரு இத்தனை வயசுல நாங்கள் இந்த கண்டோஸ் எல்லாம் சாப்பிட்றோம்னா பெரிய விஷயம் தான் உருண்டையை மட்டும் ஒரு நாளும் இல்லை அப்ப வேற என்ன சொல்ல போறீங்க சந்தோஷம் இதே இளமையோட இதே செஞ்சுட்டு போகும் சந்தோஷமா இருப்போம் அங்க கேட்கல கட் பண்ணினாங்க 11:59 வந்துட்டு என்ன சொன்ன தம்பி வடியால நிக்கிறவங்களுக்கு விரட்டம் போங்கண்டு அப்ப நான் டக்குன்னு யோசிச்சேன் மணி என்ன வடியால விடுறான்ட்டு நான் 12 மணிக்கு மிஸ் பண்ணணும் சரி சரி கொண்டு ஓகே சரி சிம்பிளா வந்து காஸ்ட்லியா இல்லை நோமலா வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கா அண்ணா கடை போடுறோம் அழகான ஒரு டிஷர்ட் மஞ்சள் வாய் கூட வந்துருக்கியா தேங்க்யூ மஞ்சள் தானே இப்போ மங்களம் நன்றி காணலாம் மஞ்சள் நீங்க சொன்ன மஞ்சள் மஞ்சள் வாய்க்கல இப்ப காசு தான் போகலாம் மஞ்சள் பேக் மஞ்சள் வாய்க்கல காசு தான் வருது ஓகே ஓகே அவரை காணும் எல்லாரும் பிஸி பிஸியோ இப்போ இரவு நேரம் தானே சாப்பாடு நிறைய சாப்பாடு ரெடி பண்ணாங்க பட் சாப்பிடுவோம் எல்லாரும் மாதிரி சொன்னாங்க ஓகே அப்போ அடுத்த அடைஞ்சாங்க சாப்பாட்டுக்குள்ள போக போகிறோமே ஒரே எல்லாரும் வந்தாச்சு தானே அப்பா வந்துட்டு நின்றுட்டு தானே போனார் இப்போ வீடியோவில் இன்னைக்கு காணக்கூடிய மாதிரி காண மாட்டோம் என்னமே எனக்கு அப்பா நின்றுட்டு இப்போ அங்கே எல்லாரும் தம்பியாக கண்டுபிடிக்கிறோட அங்கே போயிட்டேன் வீட்டை வேறு யாரும் வந்தேன் ஆமாம் அப்ப வந்துட்டேன் சந்தோஷம் சந்தோஷம் அப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு அடுத்த கட்டம் அமக்களமாக இல்லை சரி ஓகே சாப்பிடும்